வணக்கம் உறவுகளே, நான் சிம்பிளான ஸ்வீட் ஒன்று செய்ய போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையானது பால், கார்ன்ஃப்ளவர் மாவு, செர்ரி பழம், சர்க்கரை, ஒரு ஏலக்காய் எல்லாமே அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் இது மாதிரி கார்ன்ஃப்ளவரில் தண்ணி ஊற்றி கரைச்சி பாலோடு அது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரையும் அதிலே போட்டுக்கோங்க. ஒரு ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. அடுப்பில் வைக்கல, இது கருப்பு கவுனி அரிசி. இதனுடைய ரெசிபி நான் நாளைக்கு போடுறேன். அடுப்பில் இப்போ வச்சுட்டேன். இது மாதிரி கிண்டிக்கினே இருங்க. இது மாதிரி கெட்டியானதும் ஒரு கிண்ணத்தில் நெய் தடவி செர்ரி பழம் வச்சு அதில் போட்டு ஆற விட்டுருங்க. 4 மணி நேரம் ஆறட்டும். இல்லைனா உடனே வேணும்னா 1/2 hour ஃபேனில் ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் தட்டினீங்கன்னா அது ஒரு கேக் மாதிரி வரும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி மிக்சியில் கருப்பு கவுனி அரிசியை பவுட்ரு பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வீட்டிலே சிம்பிளாக ஸ்வீட் செஞ்சு அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கலாம்.